ஜெபிக்கலாம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானமும் உம சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமாய் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, எது ஆயத்த நாள் என்ற தலைப்பை நாம் மையமாக வைத்து சில கருதலான காரியங்களை நாம் எப்படி வசனங்கள் வழியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படை தியானமாக வைத்து நாம் ஆய்வு செய்து வருகிறோம். எனவே அதன் அடிப்படையில் மிக முக்கியமாக நாம் கண்டுபிடித்தது என்னவென்று கேட்டால், இங்கு ஆயத்த நாள், அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது அப்படின்னு சொல்கிறத மையமாக வச்சுக்கிட்டு இன்றைக்கி சபைகளில் வெள்ளிக்கிழமை தான் மரித்தார் என்ற ஒரு கருத்து அதிகமாக புலப்படுகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அது நம்ம இதில் கூட நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு சகப் கலர் போக்கு பாருங்க, அதில் நடுவில் ஒரு பேப்பர் வச்சுருக்கோம். அப்போ இந்த டேக் நான் அங்கே அதுதான் அதில் அந்த கீழே அந்த அந்த புக்கில் எனக்கு கொடுங்க, நானே படித்தேன். இந்த புக்கில் நம்ம பார்க்குறோம். இது காலம் சமீபமாக இருக்கிறது அப்படிங்கிற புத்தகம். இந்த காலம் சமீபமாக இருக்குங்கிற புத்தகத்தில் 50 தமிழ் புத்தகம். இதில் 53வது பேஜில் கீழே பார்த்தோம்னா, கிறிஸ்து நீசான் மாதம் 14ஆம் தேதியின் கடைசியில் வெள்ளிக்கிழமை என்று சிலுவையில் அறையப்பட்டார். அபூர்வமாக இந்த தேதி வெள்ளிக்கிழமைகளில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கிபி 33 இந்த தேதி வெள்ளிக்கிழமைகளில் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீசஸ் இறக்கும்போது அது வெள்ளிக்கிழமை தான் அந்த தேதி வந்திருக்குது அப்படின்னு இந்த புத்தகத்தில் போடப்பட்டிருக்குது. ஒன்று. அதே மாதிரி அந்த கீழே ஒரு புக் இருக்கு பாருங்க, அந்த புக் பண்ணுறாங்க. இது புதிய கிறிஸ்தவ கிரேக்க வேதாமும் புதிய உலக மொழிபெயர்ப்புன்னு போட்டிருக்கு. இந்த புக்கில் ஒரு அட்டவணை போட்டிருக்கிறாங்க. கடைசியில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒரு அட்டவணை போட்டிருக்கிறாங்க. இந்த அட்டவணையில் பார்க்கும்போது காலம் கொடுத்துருக்குறாங்க. அதில் நீசான் 14 அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. போட்டுட்டு வெள்ளிக்கிழமை ஏறக்குறைய பிற்பகல் 3 மணி அப்படின்னு அந்த இடத்துல போட்டிருக்காங்க. இடம் கொல்கத்தா, எருசலேம். நிகழ்ச்சி கழுமரத்தில் இயேசுவின் மரணம், அதை தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சிகளும் அப்படின்னு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் புத்தகத்துடைய கொடுத்துருக்குறாங்க. இது வெள்ளிக்கிழமை பிற்பகலில் 3 மணிக்கு மரணம் அடைந்தார் அப்படின்னு இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. இப்படி 1 2 இல்லை, நிறைய புத்தகங்களை நம்ம ஆய்வுக்கு எடுத்துட்டோம்னா இந்த புத்தகங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை தான் மரித்திருக்கிறார் அப்படிங்கிறத ஆதாரமாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி உலகம் பூரா அப்படி தான் செயல்பாட்டில் இருக்கிறது என்று சொன்னாலும் மிகையாகாது. அதனால தான் நம்ம என்ன பார்த்தோன்னு பார்க்கும்போது, இந்த சனிக்கிழமை அவர் மரணம் அடைந்து, சனிக்கிழமை இதில் பார்க்குறோம். வெள்ளிக்கிழமை மரணம் அடைந்தார் 16ஆம் தேதி, அப்படி வெள்ளிக்கிழமை மரணம் அடைந்தார். ஏன்னா ஆயத்த நாள் சொல்கிறாரு. அது ஆயத்த நாளாக இருந்ததுன்னு சொல்கிறாரே தவிர அது அது வெள்ளிக்கிழமை என்ன சொல்லலை, வார ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் சொல்லலை, அப்படி சொல்லலை. அது நீங்கள் படிச்சிருப்பீங்க. நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் நீங்கள் படிக்கும்போது நல்ல கவனிச்சிருப்பீங்க. அது ஆயத்த நாளாக இருந்தது, அது ஆயத்த நாளாக இருந்தது அப்படின்னு அந்த இடத்துல இருக்குது. யோவானில் மட்டும் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் அப்படின்னு அந்த இடத்துல போடப்பட்டிருக்குது. அதுதான் நமக்கு எவிடன்ஸ் நமக்கு கொடுக்குது. அது பெரிய ஓய்வு நாள் தான். அந்த பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் சொன்னாலுமே அதுலேயும் ஒரு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்புக்காக நம்ம பின்னாடி நம்ம பார்த்துடுறோம். அப்போது
இது ஆயத்த நாளா இருந்தது அப்படின்னு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், இது வந்து யூதருக்கு ஆயத்த நாள்ங்கிறது வந்து வெள்ளிக்கிழமை தான் அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணுறாங்க, வெள்ளிக்கிழமை அவர் மறிச்சிட்டாரு, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அவர் அடக்கம் பண்ணிடுறாங்க, இது சனிக்கிழமை வந்து அவங்களுக்கு ஓய்வு நாள், வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மதலேனா மரியாளுக்கு காணப்பட்டார். இதுதான் இந்த சீக்வன்ஸ் தான் இன்னைக்கு வந்து உலகம் பூரா இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அப்படி எடுத்துக்கிட்டால் ஒரே ஒரு வசனம் வந்து அதில் அடிபடுது. என்ன வசனம் நம்ம படித்தோம் இல்லையா? ஆமாம், யோனா தீர்க்கதரிசன அடையாளமே அன்றி வேறு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படவில்லைன்ட்டாரு. அப்போ இந்த யோனா தீர்க்கதரிசன அடையாளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது பாருங்க, இந்த அந்த புக்கு தான் இதில் பாருங்கள், NIVயில் அது நடுவில் டேக் வச்சுருக்குது 12:40 மத்தேயு, அதில் படிங்க. For as Jonah was 3 days and 3 nights in the belly of a huge fish. பார்த்தீங்களா, Jonah was in the belly of great fish for 3 days and 3 nights. So the Son of Man will be 3 days and 3 nights in the heart of the earth. So Son of Man will be in the heart of the earth for 3 days and 3 nights. இதுக்கு NIVயில் அவங்க படித்தாங்க. நீங்கள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்லேயும் அப்படி தான் இருக்குது. நிறைய டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 இரவு 3 பகல் அவர் பூமியின் இதயத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு அடையாளத்தை தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை வெள்ளிக்கிழமை இறந்திருந்தாருன்னா அந்த 3 இரவு 3 பகல் கணக்கு வராது. நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம், 3 நாள் கணக்கு வேணா வரும். வெள்ளி சனி ஞாயிறு என்று 3 நாள் கணக்கு வேணா நமக்கு வருமே தவிர 3 இரவு 3 பகல் வரவே வராது. ஏன்னா எஸ்தர்லையும் நம்ம பார்த்தோம், அல்லும் பகலும் 3 நாள் அப்படின்னு பார்த்தோம். எஸ்தர் ராஜாத்தி எப்படினாங்க, அல்லும் பகலும் 3 நாள் அப்படின்னா ராத்திரியும் பகலும் 3 நாள் போது 3 இரவு 3 பகல் கட்டாயம் வரணும். புரியுதுங்களா? இது வந்து சார்லஸ் கேஸ் ரசல் எழுதினதுலையும் வெள்ளிக்கிழமை தான் செத்து போனார் எழுதியிருக்கிறார் அவர். அப்போ புதிய உலக மொழிபெயர்ப்பு பார்த்தா யெகோவா சாட்சிகள் போட்டதுலையும் வெள்ளிக்கிழமை தான் செத்து போனால் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்லையும் அதுதான் வந்து ஏற்றுக்கிறாங்க. அப்போ இது எல்எச்எம்எம் குரூப் இருக்குது, அந்த எல்எச்எம்எம் குரூப்லையும் அதே தான் வந்து என்ன பண்ணுறாங்க, வெள்ளிக்கிழமை தான் செத்து போனாங்க. ஏன்னா ரசல் போத சொல்லிட்டாரு, அதனால அதுதான் கரெக்டுங்கிறத வந்து இப்போ எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்து என்ன பண்ணுறாங்க, ரோமன் கேத்தலிக் ஆகட்டும், சிஎஸ்சி ஆகட்டும், எந்த வகுப்பாராக இருந்தாலும் சரி, எந்த சீர்திருத்த சபையாக இருந்தாலும் சரி, இதைத்தான் வந்து அவங்க மையமாக எடுத்துக்கிறாங்க என்பதாக பார்க்குறோம். அப்போ 3 இரவு 3 பகல் கணக்கு நம்ம போட்டோம்னா உங்களுக்கு வந்து இது ஓர் இரவு ஓர் பகல் சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஓர் இரவு ஓர் பகல், வியாழக்கிழமை ஓர் இரவு ஓர் பகல். அப்போ 3 இரவு 3 பகல் அப்படிங்கிறது வந்து வியாழன் வெள்ளி சனி இந்த 3 நாள் சேர்த்துனா தான் வரும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து இங்கே புதன்கிழமை தான் அவர் மரணம் அடைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், ஒரு கருத்துக்கு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இந்த ஜூலியன் கேலண்டர் என்கிறது வந்து 45 AD தான் வந்திருக்குது. ஜூலியன் கேலண்டர் வந்து 45 AD தான் வந்திருக்குது. அப்போ 45 AD அப்புறம் தான் ஜூலியன் கேலண்டர் வந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து எக்ஸாக்டாக வந்து ஓரளவுக்கு வந்து கணிக்க முடியும். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த வருஷங்கள்ல பார்த்தோம்னா அஷர் அப்படிங்கிறவர் எழுதினாரு. அவரும் வந்து ஒருவேளை புதன்கிழமை அவர் மறைச்சிக்கலாம் அப்படின்னு வார்த்தையை வந்து எழுதுறாரு. ஜோசிபஸ் எழுதுறாரு. இப்படி பல ஆய்வாளர்கள் என்ன பண்றாங்க, ஒரு கருத்தை வைக்கிறாங்க. எது அடிப்படையில் வைக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா மற்ற 12:40 அடிப்படையில் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து ஒருவேளை ஒரு புதன்கிழமை தான் மறிச்சிருக்கணும். எப்படி டிசம்பர் 25 கரெக்டாக அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், கரெக்ட் இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி வந்து குட் ஃப்ரைடே கரெக்டாக சொன்ன நம்ம சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. குட் வெட்னஸ்டே வேணா நம்ம சொல்லலாம். அதை வசனத்தின் அடிப்படையில் வந்து நம்ம ஆய்வுக்கு நாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? இது வந்து நம்ம 2 வகையாக வந்து நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து இந்த தேதியை வந்து இந்த மற்ற 12:40 வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அப்புறம் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறோம், ஒரு டவுட்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து வெள்ளிக்கிழமை தான் மறிச்சாரு, மூன்றாம் நாளில் வசனத்தை நம்ம முன் வச்சோம். 3ஆம் நாளில் வசனத்தை முன் வச்சோம்னா வெள்ளி சனி ஞாயிறு வரும். 3 நாளைக்கு பின்புனா வெள்ளி சனி ஞாயிறு வராது. மற்ற 12:40 வச்சாலும் அது வராது. புரியுதுங்களா? அதனால தான் என்ன பண்ணிட்டோம், இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். புரியுதுங்களா? வேற ரீசன் கிடையாது. வசனத்தை நம்ம வந்து கரெக்ட் பண்ணணுங்கிறதுனால, வசனத்தை வந்து தப்பு சொல்லக்கூடாதுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த அடிப்படையில் வந்து நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து நம்ம கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். அப்போது அடுத்தது நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம்னு பார்த்தோம்னா,
இங்க இந்த கந்த வர்க்கம் வாங்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு எடுத்துக்கோ இல்லையா? அப்ப கந்த வர்க்கம் போய் வாங்கிட்டு வந்தாங்கன்னு மத்தையில மார்க்ல படிக்கிறோம். 16 அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சோம். கந்த வர்க்கத்தை போய் கடையில் வாங்கிட்டு வந்தாங்கன்னு. அப்போ இது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை புதன்கிழமை மறிக்கிறாரு. புதன்கிழமை மறிச்சுட்டு வியாழக்கிழமை இங்கே என்ன ஆயிருக்கு கேட்டோம்னா இது 14ஆம் தேதி இந்த இடத்துல பாஸ் ஓவர் வந்துடுது இல்லையா? தி டே ஆஃப் ப்ரிப்பரேஷன் தான் சொல்கிறாங்க. டே ஆஃப் ப்ரிப்பரேஷன் அதை தொடர்ந்து இது ஆயத்த நாள். ஆயத்த நாள் பஸ்கா இங்கே வருது, சாயந்தரம் வருது இல்லையா? சாயந்தரம் வருது. இந்த பஸ்கா அடிக்கிறாங்க, சாயந்தரம் வருது இந்த இடத்துல. இது உங்களுக்கு பெரிய ஓய்வு நாள். இது பெரிய ஓய்வு நாள். இது அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் ஓய்வு நாள் இது. அப்போ இதுக்கப்புறம் சனிக்கிழமை வார ஓய்வு நாள். அது நல்லா தெரியும் நம்மளுக்கு. இப்போ இந்த வார ஓய்வு நாளுக்கும் பெரிய ஓய்வு நாளுக்கும் இடையில் ஒரு நாள் வருகிறது வெள்ளிக்கிழமை. இது வார ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள். அப்போ இன்னைக்கு ஒர்க்கிங் டே தானே. அப்போ இன்னைக்கு கடையில் வாங்கலாம் இல்லையா? அவங்க போய் கந்த வர்க்கத்தை இந்த நாளில் தான் வாங்கிட்டு கற்பனையின்படியே ஓய்ந்திருக்கிறார்கள். வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் அவங்க கல்லறைக்கு வந்துடுறாங்க, அதிகாலை அதிர்ட்டு வந்துடுறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? லூக்கா எழுதின நற்செய்தியில அந்த கடைசி பகுதியில் நம்ம படிக்கிறோம். 23ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் நம்ம படிக்கிறோம். அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது அப்படின்னு 50ஆம் வசனத்துல 54ஆம் வசனத்தில் படிக்கிறோமா? கடைசியில் அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது. அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது. ஓய்வு நாளும் ஆரம்பித்ததுங்கும் போது இந்த ஆயத்த நாள் பெரிய ஆயத்த நாள், அதான் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள். புரியுதுங்களா உங்களுக்கு? இது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் போது யோவான் 19:42 என்னன்னு படித்தோம்? யூதருடைய ஆயத்த நாளா இருந்தபடியினாலும் அப்படிங்கிறார். அப்போ அது இல்லை, சனிக்கிழமை இல்லை. இது என்ன பண்ண சிலுவையில இருந்து இறக்குறாங்க, இறக்கி யூதருடைய ஆயத்த நாள்ங்கிறாங்க. அது எந்த ஆயத்த நாள்? 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிங்க யோவான்லயே. அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளா. இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள்ங்கிறாரு. அப்ப இந்த வியாழக்கிழமை இது பெரிய ஓய்வு நாள் வருது. இந்த பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் தான் இது. இப்ப லூக்கால புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? லூக்கா 54 என்ன படிச்சீங்க? அந்த நாள் ஆயத்த நாள், பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் நம்ம புரிச்சிட்டோம். புரியுதுங்களா? அடுத்த வசனம் படிங்க 55 லூக்கால. கலிலேயாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் பின் சென்று கல்லறையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் கந்தவர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி. பாத்தீங்களா? இதுல இது ஓய்வு நாள் ஆயிடுச்சா? அப்புறம் திரும்பி போய் என்ன பண்றாங்க? கந்தவர்களையும் பரிமளத்தையும் ஆயத்தம் பண்றாங்க. இங்க இதுதான் ஆயத்தம் பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம மார்க்ல படிக்கும் போது வாங்கி கொண்டு அப்படின்னு நம்ம படிச்சோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இதில் போய் வெள்ளிக்கிழமை அது ஒர்க்கிங் டே தானே, இது வார ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள் தானே. இங்கே வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்துட்டு கற்பனையின்படியே ஓய்வு நாள் ஓய்ந்திருந்தார். அப்போ இது எந்த ஓய்வு நாள்? இது கற்பனையின்படியே ஓய்வு நாள் ஓய்ந்திருந்தார்கள். இது வாங்கிட்டு வந்துட்டு ஓய்ந்திருக்கார்கள். அது வார ஓய்வு நாள். ஈஸியாக புரியுது பார்த்தீங்களா? அது வார ஓய்வு நாள். 2 ஓய்வு நாளுக்கு நடுவில் ஒரு ஆயத்த நாள் வருகிறது. அது வார ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள். இப்போ கற்பனையின்படியே வார ஓய்வு நாள் ஓய்ந்திருக்கிறார்கள். அதற்கு பின்பு வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகள மரியாலும் மற்ற மரியாலும் கல்விட்டு வந்துடுறாங்க. இவ புரிஞ்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு? இதான் கான்செப்ட். இதில் அடிப்படையில் தான் என்ன பண்றாங்க, இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது எந்த ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளுங்கிறது நமக்கு புரியாதனால தான் நம்ம டக்குன்னு வெள்ளிக்கிழமைங்கிறத நம்ம கான்செப்ட்ல நம்ம கொண்டு வந்தோம். புரியுதுங்களா? அதுதான் அப்படி எழுதுறாரு என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா இந்த 7ஆம் நாள் என்று அழைக்கப்படுகிற நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அது ஆயத்த நாள்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். படிக்கலாம். லேவியராகமம் 23:3. லேவியர் 23:3 தொடர்ந்து 4:5 அப்புறம் 6. 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள். அப்போ 6 நாளும்
வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூட ஓய்வு நாள்ங்கிறது. அப்ப சனிக்கிழமை சாபத் டே இல்லையா? இது 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடும் ஓய்வு நாள்ங்கிறாரு. அதில் ஒரு வேளையும் செய்ய வேண்டாம், ஒரு வேளையும் செய்ய வேண்டாம். அது உங்கள் வாசஸ்தலங்கள் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாள். அது வாசஸ்தலங்களை கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கு. அப்ப எதுவுமே செய்யக்கூடாது. அப்ப போய் அவங்க கந்தவர்களை வாங்க முடியாது. புரியுதுங்களா? அதனாலதான் ஆயத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, வெள்ளிக்கிழமை வாங்கிட்டாங்கிறது நமக்கு வந்து ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, அடுத்த வசனம் பாருங்க. அடுத்து 4-5 படிங்க. சபை கூடி வந்து சுத்தமா ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன. நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள், சபை கூடி வந்து ஆசரிக்க வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் அப்படிங்கிறாரு. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையில் கர்த்தரின் பஸ்கா பண்டிகையும். முதல் நாள் அந்தி நேரமாகிய வேளையில் கர்த்தரின் பஸ்கா பண்டிகை அப்படிங்கிறாரு. அப்ப பஸ்கா பண்டிகை எங்க வருது? உங்க வந்து இந்த அந்தி நேரமான வேளைங்கிறார். இங்க எத்தனாம் தேதினாரு? 14ஆம் தேதி. 1ஆம் மாதம் 14ஆம் தேதி. இது 14ஆம் தேதி. இந்த 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையில் பஸ்கா பண்டிகைங்கிறார். புரியுதுங்களா? 14ஆம் தேதி அந்தி நேர வேளையில் பஸ்கா பண்டிகை அப்படின்ட்டாரு. அந்த மாதம் 15ஆம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையுமாய் இருக்கும். இது அந்த மாதம் 15ஆம் தேதியில புளிப்பில்லாத அப்ப பண்டிகையுமாய் இருக்கும் அப்படின்ட்டார். இது 14, இது 15. இது வந்து பாஸ்ஓவர், இது அன்லீவன் பிரெட். எத்தனை பண்டிகை வந்துச்சுங்க? 2 பண்டிகை வந்துருச்சு இல்லையா? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அடுத்த நாள் வந்துருது. புரியுதுங்களா? 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை புசிக்க வேண்டும். படிச்சிட்டீங்களா? 6ஆம் வசனம் படிச்சிட்டீங்களா? இப்போ புரியுது. அப்போ வந்து ஒன்று வந்து ஓய்வு நாள்ங்கிறது ஒன்று, 2வது வந்து பஸ்காங்கிறது ஒன்று, 3வது வந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அப்படின்னு வருது. இந்த வார நாள் எப்போ வாரம் வர்றது தான். இப்போ எத்தனை பண்டிகை வந்துச்சு இந்த இடத்துல? 2 பண்டிகை வந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறோம். படிங்க. என்னாகும் 28ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். என்னாகும் 28, 16, 17. முதல் மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா. முதல் மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்குரிய பஸ்கா. 14ஆம் தேதி அந்தி நேரமான வேலைன்னு படித்தோம். புரியுதுங்களா? அப்போ அந்தி நேரத்தில் தான் பஸ்காங்கிறாரே தவிர இது பஸ்காவை பலியிடும் நாள்ங்கிறார். இந்த டே ஆஃப் ப்ரிப்பரேஷன்ங்கிறது இது ஃபுல்லாகவே ஓய்வு நாள் எடுக்க முடியாது. புரியுதுங்களா? இதில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இங்கே சாப்பிட்றாங்க. ஏன்னா அவங்க வந்து பிலாத்தின் அரண்மனைகளில் ஏன் போகலை? காலையில் 6 மணிக்கு போது அவங்க தீட்டு படமாக பஸ்கா புசிக்கணுங்கிறதுனால போகலை. அன்றைக்கி அவங்களுக்கு பண்டிகை அது. அவங்க போய் கொண்டாடணும். அவங்க அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க உள்ளே போகாமல் வெளியே நின்று பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு இவர் சிலுவையில் அரைஞ்சிட்டு நம்ம போய் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். அவங்க 9 மணிக்கு அவர் சிலுவையில் ஏற்றிட்டா நம்ம வேலை முடிச்சுது. அவர் செத்து போயிடுவார் அவர். அதுக்கப்புறம் நம்ம போய் பஸ்கா ஆயத்தம் பண்ணலாங்கிறாரு. இப்போ பஸ்காவை ஆயத்தம் பண்ணுறனால தான் இது நம்ம எடுக்கிறோம். சரி, படிக்க. அந்த மாதம் 15ஆம் தேதி பண்டிகை நாள். படிக்கலாம். அப்போ இது பஸ்காங்கிறாரு, இது பண்டிகை நாளுங்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ புரியுதா உங்களுக்கு? இது பஸ்காங்கிறாரு, இது பண்டிகை நாளுங்கிறாரு. அப்போ பஸ்காங்கிறதும் பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னு 2 பண்டிகை நம்ம எடுக்கிறோம் முதல்ல. அப்போ இந்த பஸ்கா எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா சாயங்காலத்தில் ஆரம்பிக்குது. இதுதான் உங்களுக்கு பண்டிகை நாள்ங்கிறது அவர் மென்ஷன் பண்ணுறாரு. படிச்சிட்டிங்களா? 16-17. 7 நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். 7 நாள் புளிப்பில்லாத அப்பம் அதுலேருந்து தொடர்ந்து 14 சாயந்தரத்துலேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. அதை படிங்க. என்ன 28-16 படிச்சிட்டிங்களா? இப்போ உபாகம் 16:3 படிங்க. உபாகம் 16:3. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ்கா பலியுடனே புளிப்பில்லா அப்பம் புசியாமல். பாத்தீங்களா? பஸ்கா பலியுடனே இந்த இங்க சாப்பிட்றாங்களே சாயந்தரம், இந்த பஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை 7 நாள் வரைக்கும் புசிக்க. அப்ப 7 நாள் புளிப்பில்லாத அப்பம் நீங்க புசிக்கணும். பஸ்காவை ஆரம்பிக்கிறாங்க. 7 நாள் புளிப்பில்லாத புசிக்கணும் போது அது என்ன பண்டிகையா மாறிடுது? அது புளிப்பில்லாத பண்டிகையா மாறிடுது. புரியுதுங்களா? அதுதான் அதோட பேரு என்பதாக நம்ம பார்க்கிறோம். பாருங்க, யாத்திராகம புத்தகம் 12ஆம் அதிகாரம் 14 மற்றும் 17. யாத்திராகமம் 12, 14 மற்றும் 17.
அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளா இருக்க கடவுது. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதல் நாளா இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. இது கர்த்தருக்கு அந்த நாளை கர்த்தருக்கு பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. அந்த 14 அடிக்கிறாங்க இல்லையா, இதை கர்த்தருக்கு பண்டிகையை ஆசரிங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க. தலைமுறை தோறும் நித்திய நியமனமா என்ன பண்ணுங்க, இதை இந்த பஸ்காவை நீங்க ஒரு பண்டிகை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. 17 வசனம் படி. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிப்பீர்களாக. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிப்பீர்களாக. இப்ப பஸ்கா பண்டிகைனாரு, புளிப்பில்லாத அப்ப பண்டிகைங்கிறாரு. பஸ்கா பண்டிகை ஆசரிப்பீர்களாக, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிப்பீர்களாக. இந்த நாளில் தான் நான் உங்கள் சேனைகளை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். இந்த நாள்ல தான் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினேங்கிறாரு. இந்த 14ஆம் தேதி நைட்டுக்காரது, நைட்டு 15 மாறிடுது இல்லையா, இந்த நாள் வெளியே கத்தால அவங்க கிளம்பிடுறாங்கிறாரு. இந்த நாள்ல தான் அவங்களை வெளியே கொண்டு வந்தேங்கிறாரு. புரியுதுங்களா? படிச்சிங்களா அந்த வசனத்தை? ஆகையால் உங்கள் தலைமுறை தோறும் நிச்சயமாக இந்த நாளை ஆசரிக்க. அதனால இந்த நாளை நீங்க ஆசரிங்கிறாரு. அப்படின்னா 14ஆம் தேதி இரவிலிருந்து 15ஆம் தேதி பகல்ல என்ன பண்ணுங்க, நீங்க புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப பஸ்கா பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்பது 2 பண்டிகையா அல்லது ஒரு பண்டிகையா? நம்ம 2 பண்டிகை தான் சொல்லுவோம் இல்லையா? 2 பண்டிகை தான் சொல்லுவோம். இப்ப படிங்க உபாகமம் 16:16. உபாகமம் 16:16. வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகைகளிலும், புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகையிலும் உன் ஆண்மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவுள். ஆண்கள் எல்லாம் வரணும்ன்றாரு. எத்தனை பண்டிகைகளை வர சொல்றாரு? 3 பண்டிகைகளை வர சொல்றாரு. பஸ்கா பண்டிகை சொல்றாரு. அந்த இடத்துல பஸ்கா பண்டிகை சொல்லி இருக்கிறாரா? புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும், வாரங்களின் பண்டிகையிலும், கூடார பண்டிகை 3 பண்டிகை தான் சொல்றாரு. அப்ப இந்த பஸ்காவும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஒன்னா மாத்திட்டார். இல்ல 4 பண்டிகைகள் சொல்லியிருப்பாரு. புரியுதுங்களா? அப்ப 2 ஒன்னா சேர்த்திட்டார். பொங்கல் போகியில ஆரம்பிக்குது. அந்த மாதிரி கணக்கு படிங்க. யாத்திராகமம் 23:14-16. யாத்திராகமம் 23:14-16. வருஷத்தில் 3 தரம் எனக்கு பண்டிகை ஆசரிப்பாயாக. வருஷத்தில் 3 தரம் பண்டிகை ஆசரிப்பாயாக. புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடி, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடி, நான் உனக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தில் குறித்த காலத்தில் 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிப்பாயாக. பாத்தீங்களா? அப்ப குறித்த காலத்தில் புளிப்பில்லாத அப்பம் 7 நாள் புசிக்கணும்ட்டார். 14ஆம் தேதி சாயந்தரத்துல இருந்து 21 சாயந்தரம் வரைக்கும் புளிப்பில்லாத அப்பம் நீங்க புசிக்கணும். அப்ப அது பஸ்கால தான் ஆரம்பிக்கிறது. புரியுதுங்களா? ஆனா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை தான் அதுக்கு பேர் சொல்றாங்க அவங்க. படிச்சிட்டீங்களா? அந்த மாதத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டாயே என் சந்நிதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். அந்த மாதத்தில் நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட வெறுங்கையில வர வேண்டாம். 16 வரைக்கும். நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலையின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும், அறுப்பு கால பண்டிகை வருஷ முடிவிலே நீ வயலில் உன் வேலைகளின் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. சரி, அறுப்பு கால பண்டிகை, சேர்ப்பு காலம், புளிப்பில்லாத 3 பண்டிகை தான் சொல்றாரு. பஸ்கா பண்டிகையில் மிங்கிள் பண்ணிட்டாருங்கிறதுக்காக உங்க ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அதுல 34 படிங்க. யாத்திரா 34:18. புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நீங்கள் கை கொண்டு உங்களுக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தில் குறித்த காலத்திலே 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள். அதுவே தான் ரிப்பீட் பண்றாரு இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? இந்த வாரங்களின் பண்டிகை, அறுப்பு கால பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகைன்னு 21ஆம் வசனத்தில் 23ஆம் வசனத்து வரைக்கும் சொல்லுகிறார் என்பதை பார்க்கிறோம். இது அப்படியே அரசர்கள் காலத்துல, சாலமோன் ராஜா காலத்திலையும் இது அப்படியே பின்பற்றி இருக்கிறார்கள் பார்க்கிறோம். படிக்கலாம். 2 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 நாளாகமம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒவ்வொரு நாளின் கட்டளைக்கு தக்கதாய் மோசேயுடைய கற்பனையின்படியே ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும், ஓய்வு நாள், மாத பிறப்பு, வருஷத்தில் 3 தரம் ஆசரிக்கிற பண்டிகைகளாகிய, வருஷத்தில் 3 தரம் ஆசரிக்கிற பண்டிகைகளாகிய புளிப்பில்லா அப்ப பண்டிகையிலும், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, வாரங்களின் பண்டிகை, கூடார பண்டிகை, கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்து. இது சர்வான தகனத்தை நீங்க செலுத்திட்டார். அப்ப நல்லா புரியுது. ஒண்ணு ஓய்வு நாள்ங்கிறாரு, 2வது மாத பிறப்புங்கிறாரு, 3வது 3 பண்டிகைங்கிறாரு,
3 பண்டிகைகளை வந்து பஸ்காவை பேசவே இல்லை, அவர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை தான் பேசுறார். புரியுதுங்களா? அப்போ வாரங்களின் பண்டிகைங்கிறாரு, கூடார பண்டிகைங்கிறாரு. அப்போ சாலமோன் ராஜா காலத்துல இதே தான் நடக்குதுங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா பஸ்கா பண்டிகை ஏன் விட்டார்கள் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி. ஏன்னா பஸ்கா பண்டிகை நம்ம கொண்டாடணும்னு வந்து அங்கே நியமனமாக சொல்லியிருக்காரு இல்லையா? நம்ம படிச்ச யாத்திரை 12-14 வருஷத்துல நம்ம படித்தோம். படிங்க எசேக்கியேல் புத்தகம் 45:21. எசேக்கியேல் 45:21. முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்படுகிற 7 நாள் பண்டிகை ஆகிய பஸ்கா ஆரம்பமாகும். இது இப்ப புரிஞ்சிச்சு பாத்தீங்களா? அப்போ முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே புளிப்பில்லாத அப்பம் புசிக்கிற பஸ்கா எனப்பட்ட 7 நாள் பண்டிகை. இப்ப ரெண்டு மிங்கிள் பண்ணிருக்காரா நம்ம புரிஞ்சிச்சு. நம்மளுக்கு தீர்க்கதரிசி எசேக்கியேல் மூலமா என்ன புரிஞ்சிட்டோம்? இப்ப பஸ்கா தனியாகவும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை தனித்தனியே கிடையாது, இது ரெண்டும் ஒண்ணுதான். புரியுதுங்களா? அப்போ புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று அழைக்கப்படுகிற 7 நாள் பண்டிகையாகிய பஸ்கா ஆரம்பிக்கிட்டாரு. அப்படின்னா இதுல இருந்து நம்ம கொண்டு வரணும். 14ஆம் தேதி சாயந்தரத்துல இருந்து நம்ம 21ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் 7 நாள் இதை கொண்டு வந்துடணும். ஒரு வாரம் இது கொண்டாடணும். புரியுதுங்களா? அப்ப இதை தான் மென்ஷன் பண்றாரே தவிர இந்த 13ஆம் தேதியெல்லாம் மென்ஷன் பண்ணல, இந்த 14ஆம் தேதி காலையில மென்ஷன் பண்ணல. ஏன்னா காலையில பிலாது நாமணிக்கு போறானுங்க, அவனுங்க பண்டிகை கொண்டாடாம அங்க போயிட்டு இருக்கானுங்க. புரியுதுங்களா? இதுதான் இந்த சாயந்தரத்துல இருந்து இதை கொண்டு வருகிறார் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கிறோம். படிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2:17-20. 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள் அப்படிங்கிற புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பஸ்கா பண்டிகை 15 மணிக்கும் 15. புரியுதுங்களா? 14 சாயந்தரத்தில் ஆரம்பிக்குது. 2 நாளைக்கு பின்புனா 12ஆம் தேதி 13, 14. அப்ப அவர் என்ன சொல்றாரு? 12ஆம் தேதி மென்ஷன் பண்றாரு. புரியுதுங்களா? 12ஆம் தேதி 2 நாளைக்கு பின்பு 13ஆம் தேதி 14ஆம் தேதிக்கு அப்புறம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வரணும் உங்களுக்கு தெரியும்ன்றாரு. அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்படுவார். 17:20. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாள்ங்கிறாரு. இது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை இந்த சாயந்தரம் ஆரம்பிக்குது. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாள் இந்த நாள் தான் மென்ஷன் பண்றாரு அவர். இந்த நாள் இல்ல, இங்க பஸ்கா பண்டிகை அழிச்சிருக்கணும். இங்க 14 புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாள்ல 13ஆம் தேதி சாயந்தரத்துல இருந்து முதல் நாள் தானே, 14ஆம் தேதி தானே. முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார். எங்க ஆயத்தம் பண்ணணும்னு கேட்கிறாங்க. பஸ்கா பண்டிகை முதல் நாள்ல நான் எங்க ஆயத்தம் பண்ணணும் அவங்க என்ன பண்றாங்க? ஜீசஸ் கிட்ட வந்து கேட்கிறாங்க. இதுல கேட்கிறாங்க 13ஆம் தேதி. முதல் நாள் 13ஆம் தேதி தானே இல்லையா? இந்த ஈவ் இந்த வந்து பஸ்கா பண்டிகையுடைய ஈவ் இது. அப்ப இதுல தான் என்ன பண்றாங்க? ஈவ்னா ஈவினிங் நம்ம எடுக்காம என்ன பண்றோம்? இப்போ வந்து நியூ இயர்ஸ் ஈவ் அப்படின்னு வச்சுன்னா அது 31 சாயந்தரத்தில் நம்ம எடுக்கிறது இல்லை. 31ஆம் தேதியே வந்து நியூ இயரோட ஈவ் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ போகிங்கிறது வந்து சாயந்தரம் தான் எரிக்கிறாங்க, காலையிலேருந்தே என்ன பண்ணிடுவாங்க? அதை ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இப்போ என்னன்னு படிச்சீங்க? 17ஆம் வசனமா? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்கா புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறது என்று கேட்டார். இது 13ஆம் தேதி இந்த முதல் நாள்ல வந்து பஸ்கா புசிக்கிறதுக்கு எங்க ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறீங்கிறாரு. ஏன்னா இங்க அடிச்சிடறாங்க அவங்க. இங்கே நம்ம எடுக்க முடியாது, இங்க பலியாயிடுறாரு அவரு. இங்க ஆயத்தமான சித்தமா இருக்குன்னு கேட்கிறாங்க. 20ஆம் வசனம். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்து சாயங்காலமானது 12 பண்டி இருக்கிறார். அப்ப 13ஆம் சாயந்தரம் தான் 14 ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இங்க பந்தி இருக்கிறார் அப்படின்னு வந்து நம்ம எடுக்கலாம். பந்தி இருந்து போதுங்க. 22 லூக்கா 22 1 7 13. நான் உங்களுக்கு ஒரு சார்ட் அனுப்பிச்சிருப்பேன். அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டா இருக்கும். அது என்ன எடுத்து வச்சுக்கோங்க.
பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபம். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ரெண்டு சேர்த்திட்டாரு, அது பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. 7ஆம் வசனம். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. பஸ்காவை பலியிட வேண்டிய டே ஆஃப் பிரிப்பரேஷன், பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. இதுதான் மென்ஷன் பண்ற, இந்த நாள் வருதுங்கிறாரு. அப்ப இதனால எங்க ஆரம்பிக்குது? நம்ம ஏற்கனவே படிச்சோம், பிட்வீன் 2 ஈவினிங்ஸ். சாயங்காலம் என்ன படிச்சோம்? பிட்வீன் 2 ஈவினிங்ஸ் படிச்சோம். அந்த நாள் வந்தது. 7 படிச்சிட்டீங்களா? 13 படி. அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். கண்டு என்ன பண்ணாங்க? பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். எங்க? இங்கதான் ஆயத்தம் பண்ணணும். ஆனா இங்க பலியாயிடுவார் இல்லையா, அதனால இங்க. இப்ப இந்த ஹாஸ்டல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹாஸ்டல்ல என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்துமஸ்க்கு லீவ் விட்டுருவாங்க. அப்ப கிறிஸ்துமஸ் எப்ப கொண்டாடுவாங்க? அவங்க லீவ் விடுறதுக்கு முன்னாடி கொண்டாடிடுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? சப்போஸ் கிறிஸ்மஸ்மாங்க. சப்போஸ் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி அந்த லீவ் வரக்கு முன்னாடியே அவங்க கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடி கேரக்ஸ் பாட்டு பாடி கேக் வெட்டி கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாம் கொண்டு வந்துட்டு அவங்க எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க. 20ஆம் தேதி அவங்களுக்கு ஸ்கூல் முடியுது, காலேஜ் முடியுதுன்னு வச்சுக்குவோம். 19ஆம் தேதியே கொண்டாடிடுவாங்க அவங்க. புரியுதுங்களா? அப்போ இதுல ஒரு பலியாகிறாங்கனால இங்க வைக்கப்பட்டார். புரியுதுங்களா? இப்போ படிங்க, மார்க்ல படிங்க, 14ஆம் அதிகாரம் 1, 12, 17. 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. ஒண்ணு நல்லா கவனிக்கிறோம், புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. இப்ப இந்த புளிப்பில்லாத அப்பத்தையும் பஸ்காவையும் ஒன்னா சேர்த்து தான் ஜீசஸ் எழுதிட்டு இருக்கிறாரு. ஜீசஸ் காலத்துல அது வந்துச்சு அப்படிங்கிறாரு. 12ஆம் வசனம். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே, பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதல் நாள் இது இல்லையா? சாயங்காலம் ஆனபோது என்ன பண்றாரு? அப்ப எத்தனை வசனம்? 17ஆம் வசனம். 12. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமில்லைன்னு கேட்டார்கள். 17. சாயங்காலமான போது அவர் 12 கூட அவரிடத்துக்கு வந்தார். அப்ப சாயங்காலமான போது 12 கூட இடத்துக்கு வந்தார். இங்க வந்துடுற. அப்ப இது என்னது? டே ஆஃப் பிரிப்பரேஷன் இங்க ஆரம்பிக்குது. இங்க ஆரம்பிச்சு இங்க வந்து முடியுது. இங்க பஸ்காவாயிடுது. புரியுதுங்களா? அப்ப ஏன் வந்து 13ஆம் தேதி தான் நம்ம சொல்றோம்னா 14 ஒரு பலியாயிரணும். அதுக்காக இந்த 13 என்று சொல்லுகிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா 13ன்னு சொல்லும் போது 13 மாலையில 14 ஆரம்பிச்சிருது. அது 14ஆம் தேதி தான். அது புரியுதுங்களா? அது 14ஆம் தேதி தான். 13 மாலையும் போது இவங்க ஆயத்தம் பண்ணும்போது 13ஆம் தேதி, இவங்க சாப்பிடும்போது 14 ஆயிடுது. 14ஆம் தேதி பலி கொடுக்கணும். 14ஆம் தேதி இவர் என்ன பண்ணிட்டாரு? ஆரம்ப சாயங்காலத்தில் இவர் அசைத்து விடுகிறார், நிறைவு சாயங்காலத்தில் பலியாகி விடுகிறார். இதுதான் அந்த கான்செப்டே 14ஆம் தேதி தான். நீங்க 13ஆம் தேதி 12ஆம் தேதி 14 கொண்டு போக முடியாது. ஏன் அப்படி கொண்டு போக முடியாதுன்னு பார்த்தோம்னா, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 27 மற்றும் 32. லேவியராகமம் 23, 27 மற்றும் 32. அந்த 7ஆம் மாதத்தில் 15ஆம் தேதி உங்களுக்கு 10ஆம் தேதி உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளாம். இப்ப அவர் சொல்றாரு 10ஆம் தேதிங்கிறாரு. 10ஆம் தேதி பரிசுத்த சபை கூடுதல் நாள். அப்படி 7ஆம் மாசம்ங்கிறாரு. இன்னும் 1வது மாசத்துலயும் அதே மாதிரி தான் இல்லையா? செலக்ஷன் கொண்டு வர்றாரு. அப்ப இந்த 10ஆம் தேதிங்கிறது என்ன அப்படிங்கிறது 32ஆம் வசனத்தில் எழுதுறாரு. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள். அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவக்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவுள். அப்ப 10ஆம் தேதிக்கு என்னது? 9ஆம் தேதி சாயந்தரத்துல இருந்து 10ஆம் தேதி ஈவினிங் வரைக்கும். புரியுதுங்களா? இந்த 10ஆம் தேதிங்கிறது வந்து 9ஆம் தேதி இல்லை. 9ஆம் தேதி சாயந்தரத்துக்கு 10ஆம் தேதி சாயந்தரம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? 10ஆம் தேதி என்னது? அது 9ஆம் தேதி கிடையாது. 9ஆம் தேதி சாயந்தரத்துல இருந்து 10ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும். அதானே? அப்படிதான் என்ன பண்றாரு? எழுதுறாரு.
இப்ப யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை எத்தனை செலக்ஷன் பண்ண சொல்றாரு? 10ஆம் தேதி செலக்ஷன் பண்ண சொல்றாரு. அப்ப 10ஆம் தேதி செலக்ஷனா 9ஆம் தேதி செலக்ஷனா இல்ல 11ஆம் தேதி செலக்ஷனா? 10ஆம் தேதி தான். அதாவது 9ஆம் தேதி சாயந்தரத்துல இருந்து 10ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நாள்ல தான் நீங்க செலக்ஷன் பண்ணுங்கறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ 6ஆம் வசனம் படிங்க. 12:6. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து, இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து. இதுவா 13 14 14. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏதாவது டவுட் இருக்கா? இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து 13 சாயந்தரத்துல இருந்து 14 சாயந்தரம், அப்படிதானே அர்த்தம்? 10ஆம் தேதிங்கிறது 9 சாயந்தரத்துல 10 சாயந்தரம் வரைக்கும். இப்ப 14 சாயங்காலத்தில் என்ன பண்ணது? அதை அடித்துங்கிறார். அப்போ 9ஆம் தேதி சாயந்தரத்துல இருந்து 14ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ள அதை அடிக்கணும். புரியுங்களா? ஏன் 9ஆம் சாயந்தரம் அடிச்சிடலாமா? அடிக்க முடியாது இல்லையா? இது 9ஆம் தேதி சாயந்தரம்னு படிச்சோம். 10ஆம் தேதி எங்க ஆரம்பிக்குது? 9ஆம் சாயந்தரம். அப்படின்னா 14ஆம் தேதி எங்க ஆரம்பிக்குது? 13ஆம் தேதி சாயந்தரம். இப்ப 13ஆம் தேதி சாயந்தரத்தை அடிச்சுன்னா இங்க அடிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? வசனம் 13ஆம் தேதி சாயந்தரம்னா இங்க அடிக்கலாம், 13 சாயந்தரம் அடிக்கலாம். ஆனா அவர் சொல்றது 14ஆம் தேதி சாயந்தரத்தில் அடிங்கிறாரு. 13 சாயந்தரத்துல இருந்து 14 சாயந்தரத்துக்குள்ளான்னு அர்த்தம். அப்ப அடிக்கக்கூடிய நாள் இதுதான், பாஸ் ஓவர். இது இல்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா உங்களுக்கு? அப்படிதான் என்ன பண்றாரு அவர் அங்க சொல்லுகிறார் என்பதாக அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பின்னாடி ஒரு விளக்கத்துக்குள்ள வருவோம். நம்ம யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி, முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி, இங்கேயா இங்க முதலாம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலம் தொடங்கி, இது 13ஆம் தேதி சாயந்தரம் இல்லையா? 14ஆம் தேதி சாயந்தரம் தொடங்கி மாதத்தின் 21ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும், மாதத்தின் 21ஆம் தேதி சாயந்தரம், 14 சாயந்தரத்து 21 வரைக்கும், 14 15 சாயந்தரம், 15 16 17 18 19 20 21 8வது நாள் வந்துருது. புரியுதுங்களா? 8வது நாள் 21 சாயந்தரம் 8th டே வந்துருது. 14 சாயந்தரத்துல இருந்து 14 சாயந்தரத்துல 14 நீங்க கவுண்ட் பண்ண முடியாது. புரியுதா இல்லையா? 15 இருந்து கவுண்ட் பண்ணணும். 14 சாயந்தரத்தை நீங்க கவுண்ட் பண்ண எப்படி கவுண்ட் பண்ணணும்? 15. அப்ப 15 16 17 18 19 20 21 கரெக்டா 7 டேஸ். இங்க இருந்து வராது. புரியுதுங்களா? எந்த காரணங்களும் 13 வராது. இப்ப நம்ம ஈஸியா நம்ம அதை புரிஞ்சிச்சு. படிக்க என்னாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 7ஆம் மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடும் நாளா இருக்கு. சொல்றாரு பாத்தீங்களா? 7ஆம் மாசம் 15ஆம் தேதி உங்களுக்கு பரிசுத்த சபை கூடுதல் நாள். ஒருவேளை 13ஆம் தேதி ஜீசஸ் அடிச்சுட்டாங்கன்னு வையுங்க, 14ஆம் தேதி சபை கூடுதல் நாளா வந்திருக்கணும் இல்லையா? 13 அடிச்சுட்டா 14 சபை கூடுதல் நாளா வந்திருக்கணும். இப்போ 15ஆம் தேதி தான் சபை கூடுதல், பரிசுத்த சபை கூடுதல் அப்படி இங்கே தான் அடிச்சிருக்காங்க. என்ன பண்றோம்? நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம். அதுல 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எல்லாரும் 33:3. முதல் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராம்சேஸை விட்டு புறப்பட்டார்கள். எத்தனாம் தேதி? முதலாம் மாதம் 15ஆம் தேதி விடிய காத்த என்ன பண்ணிடுறாங்க? ராத்திரி வந்தா போயிடுறாங்க. ராம்சேஸை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? இவங்க போயிடுறாங்க. 15ஆம் தேதி தான் போறாங்க. ஒருவேளை 13ஆம் தேதி அடிச்சுட்டாங்க வைங்க ஜீசஸ், 14ஆம் தேதி அவங்க கிளம்பி இருக்கணும் இல்லையா? இவங்க இங்கதான் கிளம்புறாங்க. 13ஆம் தேதி அடிச்சிருந்தா நைட் டின்னர் முடிச்சிடுறாங்க. அப்புறம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வரும், அப்புறம் ஒரு லஞ்ச் வரும், அப்புறம் டின்னர் முடிச்சு தான் போகணும். அப்படி வராது இல்ல? அப்ப இங்கே தான் 15ஆம் தேதி தான் என்ன பண்றாங்க? ராம்சேஸை விட்டு கிளம்பினார்கள். எப்போது கிளம்பினார்கள்? உபாகமம் 16:1.
ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்தை கவனிச்சிருந்து தேவனாய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க 14ஆம் தேதி சாயந்தரம். ஆபீப் மாதத்திலே ராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ராக்காலத்தில் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இந்த 14ஆம் தேதி ராக்காலத்துல, 13 ராக்காலத்துல இல்ல, இதில் தான் புறப்பட பண்ணினார் பார்த்தோம் இல்லையா? 15ஆம் தேதி ராம்சேஸை விட்டு கிளம்பி விட்டார்கள். அப்ப என்னது 14ஆம் தேதி சாயந்தரம் போது 15ஆ மாறுது இல்லையா? அதை தான் சொல்றாரு. படிங்க ஆத்திரம் 12ஆம் அதிகாரம் 6:10-14. அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து, அதை 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து, 13 இல்ல 14 வரைக்கும் வைத்திருந்து, இஸ்ரேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து, இந்த 14ஆம் தேதி சாயந்தரத்தில் அடித்து, அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், இந்த 15ஆம் தேதி காலையில வரைக்கும் நீங்க மீதியா வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியே இருக்கிறதை அக்கினியால் சுட்டிருப்பீர்கள். விடிய காலத்துல அக்கினியை சுட்டி வச்சு நம்ம கிளம்பி இருக்காங்க பொங்கல்ல மாதிரி. விடிய காலத்துல 15ஆம் தேதி கிளம்புறாங்க அப்படின்னு படிச்சோம். சுட்டரிச்சுட்டு என்ன பண்ணுங்க, நீங்க போயிடுங்கிறாரு. படிச்சிட்டீங்களா? 14 வரைக்கும் படிங்க. அப்படியே அதை புசிக்க வேண்டிய விதமாவது உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு, அறைகளில் கச்சை கட்டி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டாங்க அவங்க. உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டும், கால்களில் பாதரட்சை தொடுத்துக் கொண்டார்கள். உங்கள் கைகளில் தடி பிடித்துக் கொண்டு, கைகளில் தடி பிடித்துக் கொண்டு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அதை தீவிரமாய் புசிக்க, தீவிரமா வேக வேகமா சாப்பிடுங்கிறார். ஒருவேளை 13ஆம் தேதி சாப்பிட்டுனாங்க வையுங்க. பெல்ட் போட்டுட்டு ஷூ போட்டுட்டு தடி பிடிச்சிட்டு இதுல சாப்பிட்டாங்கன்னா இதுல கிளம்ப முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணியாச்சு, இங்க கிளம்பல, இங்கதான் நடக்குது. இந்த நைட்டு தான் நடக்குது. தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய், இந்த ராத்திரியில இங்க வெளியேறாருல, இந்த ராத்திரியில எகிப்து தேசம் அடித்துக்க. ஒருவேளை இங்க அடிச்சுதான் வையுங்க, இந்த ராத்திரியில கடந்து வந்திருப்பார். இந்த ராத்திரியில கடந்து வந்திருந்தாருன்னா இங்க காலையில தான் கிளம்புறாங்க 15ஆம் தேதி. அது மேட்ச் ஆகாது. எகிப்து தேசம் எங்க கடந்து போய், எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவர்கள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். இதுதான் இந்த நைட்டோட நைட் அந்த காரியமெல்லாம் நடக்குது என்பதா பாக்குறோம். படிச்சுங்க 14. இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். அழிக்கும் வாதை உங்களுக்குள்ள வராது இருக்கும். அப்ப என்ன பண்ணிட்டாரு, இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இப்ப படிங்க 29 படிங்க. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கும் பார்வானுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேரனையும் மிருக ஜீவன்களின் தலையீட்டனைத்தையும் கர்த்தர் அளித்தார். இங்கதான் என்ன பண்றாரு, 14ஆம் தேதி நைட்டு நடக்குது, நடு நிசியில. புரியுதுங்களா உங்களுக்கு? இதை கர்த்தர் அளிக்கிறார். 29 படிச்சீங்கன்னா 31 படிங்க. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பிட்டு, இந்த ராத்திரில கூப்பிடுறாரு. 14ஆம் தேதி நைட்டு கூப்பிடுறாரு. அது 15ஆம் தேதி தான், அது நைட்டு கூப்பிடுறாரு. இதுல கூப்பிடல. இங்க பலியா இருந்தா 13 இங்க கூப்பிட்டு வைங்க, ஓடி போயிருங்கிறாரு. சாயந்தரம் வரைக்கும் அவங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கூப்பிட்டு என்ன பண்றாரு, மோசையை கூப்பிட்டு, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து இடங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யும். இங்க ஓடி போயிருங்க. இந்த நைட்ல நடந்த நிகழ்ச்சி நம்ம சீக்கிரம் ஓடி இருங்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப படிங்க 34 படிங்க. பிசைந்த மா புளிக்கும் முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோல் மேல் எடுத்துக்கொண்டு போனார்கள். இங்க என்ன பண்றாங்க, இந்த நைட்டோட நைட்டா அப்படியே அப்படியே பாத்திரத்துல தூக்கி என்ன பண்ணாங்க, போட்டு என்ன பண்ணாங்க, போர்வையில கட்டி தோல்ல போட்டு அவங்க போறாங்க. எங்க 15ஆம் தேதி காலையில. 22 படிங்க. ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் துவைத்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்கள் மேல் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். இங்க வேலை பண்ணுங்க. இங்க அடிச்சிட்டீங்க இல்லையா, இங்க அடிச்சுக்க சாப்பிட்டீங்க இல்லையா, இந்த ரத்தத்தை இங்க தெளிச்சிருங்க. இந்த விடிய காலம் வரைக்கும் யாரும் வெளியே போகாதீங்க. அப்ப அவங்க ராம்சேஸை விட்டு 15ஆம் தேதி அதிகாலையில் கிளம்பினார்கள். படிச்சிட்டோம் இல்லையா? அந்த ராத்திரியிலே என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் புறப்பட்டார்கள். விடிமரம் பண்ணிடுறாங்க. அவங்க கூட சொன்ன நைட்டோட என்ன பண்ணுறாங்க, அவங்க கிளம்பி 3 மணி 4 மணி 5 மணிக்கு கிளம்பி அவங்க போக ஆரம்பித்து விட்டார்கள். அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து பார்க்குறோம். 37 39
இஸ்ரவேல் புத்திரர் ராம்சேஸை விட்டு கால்நடையாய் பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அப்ப இஸ்ரேலர் என்ன பண்றாங்க? ராம்சேஸை விட்டு புறப்பட்டாங்க. நம்ம ஏற்கனவே 8:33 படிச்சோம். ராம்சேஸை விட்டு எப்ப போனாங்கன்ட்டு 15ஆம் தேதி போனாங்கிறாங்க. இதுல கால்நடை நம்ம இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த தேதியை தான் மென்ஷன் பண்றாரு, இந்த தேதி இல்ல. நல்லா இந்த கவனிச்சுக்கோங்க. நிறைய புரிஞ்சுதா? படிச்சிட்டீங்களா? 37 படிச்சிட்டீங்களா? 6 லட்சம் புருஷர்களாக இருந்தார்கள். 39. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தால் தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதனால் அது புளியாது இருந்தது. அவர் எகிப்தில தரிக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதுனால்ங்கிறாரு. ஒருவேளை இங்க சாப்பிட்டுதான் வச்சுக்கோங்க. 13ல இங்க துரத்தி விட்டாருன்னா சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்றாங்க? இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப இதுதான் இந்த தேதி தான். இந்த தேதி என்ன பண்றாரு? நைட்டு 12 மணிக்கு செத்து போறாங்க. உடனே கூட்டு போய் துரத்துறாங்க. அவங்க கிடைச்சதெல்லாம் அங்கே வாங்கிட்டு என்ன பண்றாங்க? இந்த எல்லாம் மாவு புளிக்கிறதுக்கு முன்னாடி அப்பமா சுட்டுறாங்க. மீதியெல்லாம் பாத்திரத்தில் போட்டு என்ன பண்ணாங்க? கிளப்பிட்டு 5 வெளியே போயிடுறாங்க. கரெக்டா என்ன பண்றோம்? இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஈஸியா இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். புரியுதுங்களா? 39 படிச்சிட்டீங்களா? அப்ப இந்த நாள் இது அந்திப்பலி செலுத்துகிற நேரம் அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்றாரு. படிங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 29 மற்றும் 36. 1 ராஜாக்கள் 18, 29 மற்றும் 36. மத்தியான வேலை சென்ற பின்பு அந்திப்பலி செலுத்தும் நேரம் மட்டுமாக மத்தியானம் 12 மணி இது போனதுக்கு அப்புறம் சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்திப்பலி செலுத்துற நேரம் வரைக்கும் சன்னதம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எலியாவிட காலத்தை அந்திப்பலி சாயந்தரம் பலி செலுத்துற வரைக்கும், அந்திப்பலி செலுத்துற மத்தியானத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறாரு. 3 மணின்னு வச்சுக்கோ. அதனால ஜீசஸ் 3 மணிக்கு இறக்குறாரு. புரியுதுங்களா? அது வரைக்கும் சன்னதம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, அளிப்பாரும் இல்லை. அப்ப என்ன பண்ணுது? இப்ப 36 படிக்கிறது. அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அப்ப அந்திப்பலி செலுத்துற நேரம்ட்டாரு. அப்படின்னா இங்கதான் பாக்குறோம். ஏன்னா 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்ததை சாயங்காலத்தில் அடித்துங்கிறாரு. 3 மணிக்கு அடிக்கிறாங்க. 6 மணிக்கு சமைச்சு சாப்பிட்டுறாங்க. 3 மணி நேரம் போதுமா சமைக்கிறதுக்கு? இல்லையா? 3 மணிக்கு ஜீவன் விட்டுறாரு. 6 மணிக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்ப இந்த நாள்ல தான் அது நடக்குதுங்கிறத என்ன பண்றோம்? நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஏன்னா 28 நாள் காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியையும் பலியிட்டு, காலையில ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடுங்க, மாலையில ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடுங்க. அப்ப காலையில 6 மணிக்குள்ள 9 மணி வரைக்கும் அந்த பலி ஏற்றுறாங்க. ஏன்னா 9 மணி சிலுவையில் ஏற்றிடுறாங்க ஜீசஸ. அப்ப மாலையில 3 மணிக்கு பலியாயிடுறாரு. 6 மணிக்கு அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்ப இந்த 2-3 மணி நேரம் வருது. அப்ப மாலையில் பலியானது இயேசு கிறிஸ்து, காலையில் பலியாவது சபை. புரியுதுங்களா உங்களுக்கு? காலையில் பலியாவது சபை. அப்படிதான் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்றோம். யாத்திராகமம் 29:39. யாத்திராகமம் 29:39. ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவார். ஒரு ஆட்டுக்குட்டி காலையில, ஒரு ஆட்டுக்குட்டி மாலையில. கிறிஸ்துவும் சபையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். படிங்க மார்க் 14ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். மார்க் 14ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவி. அப்போ சேவல் கூவிட்டது. 72ஆம் வசனம். 72. உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிட்டு. 2ஆம் தரம் கூவியது எங்க? இங்க புடிச்சிடுறாங்க அவரை. இங்க சாப்பிட்டுறாரு நைட்டு. 13ஆவது நைட் சாப்பிட்டுறாரு. இங்க வெளியே காத்தால 3 to 4, 5, 6 மணிக்கு என்ன பண்ணுது? இங்க சேவல் கூவிடுச்சு. 2 தடவை கூவிடுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அடுத்த அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 24:1. பொழுது விழுந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரரும் ஆலோசனை சங்க தலைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவிடத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. அப்ப என்ன பண்றாங்க? இந்த காலையில பிலாத்திட்ட கொண்டு போய் விட்டுறாங்க. எது 14ஆம் தேதி காலையில என்ன பண்ணிடுறாங்க?
பிலாத்துக்கிட்ட கொண்டு போய் அவங்க விட்டுடுறாங்க. அதுல யோவான் 19:14. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமா இருந்தது. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமா இருந்தது அப்படிங்கிறாரு. அப்ப என்னது? இது பஸ்காவுக்கு ஆயத்த நாள். இந்த பஸ்கா சாயந்தரம், இது பஸ்காவுக்கு ஆயத்த நாள் ஏறக்குறைய 6 மணி நேரம், காலையில் 6 மணி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். 6 மணி நேரமா இருந்தது அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அதுல 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். காய்பாவிடத்தில் தேசம் அரண்மனைக்கு கொண்டு போகிறார்கள். அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. 6 மணி இல்லையா? அவர் தீட்டு பழமா பஸ்கா புசிக்கணுங்கிறதுக்காக உள்ள போகல. அப்படின்னா இன்னைக்கு தான் பஸ்கா புசிக்கணும் அவங்களுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? 3 மணிக்கு பஸ்கா அடிக்கிறாங்க, 6 மணிக்கு புசிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து 3 மணிக்கு பலியாயிடுறாரு, 6 மணிக்கு அடக்கம் பண்ணிடுறாரு. காலையில் என்ன பண்ணுறாங்க? இவங்க ராம்சேஸை விட்டு கிளம்பிடுறாங்க இஸ்ரேல் ஜனங்க. இப்போ 3 நாள் என்ன ஆகுது கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இங்கே அடிபட்டதுனால 15, 16, 17, 18 உயிரோட வந்துடுறாரு. 3 இரவு 3 பகல் வந்துச்சு. இது புதன்கிழமை. இதான் நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ இது பாருங்க, மார்க் 15:25. நான் இந்த டேபிள் அமைச்சிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். அவரை சிலுவையில் அறைந்த போது 3 மணி வேலை. 3ஆம் மணி வேலை. சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேலை அப்படிங்கிறாரு. அப்ப இங்க 6 மணிக்கு விசாரணை, இங்க 3ஆம் மணி வேலை. 9 மணிக்கு சிலுவையில். இங்க 12ல இருந்து 3 மணி வரைக்கும் சிலுவையில் என்ன பண்றாங்க? பூமி அந்தகாரப்படுகிறது. அப்ப இங்க 6 மணிக்கு என்ன பண்ணிடுறாங்க? அடக்கம் பண்ணிடுறாங்க. இதானே படிச்சிட்டீங்களா? 34 to 33, 34. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஆமா, 6ஆம் மணி வேலை வரைக்கும் 3ஆம் மணி வேலைக்கு என்னது? பூமி அந்தகாரப்படுது, சத்தம் எடுக்கிறார். படிச்சிட்டீங்களா? அதற்கு தேவனே என் தேவனே. போதுங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46, 50. மத்தேயு 27, 46 மற்றும் 50. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன். அப்ப 3ஆம் மணி வேலை இங்க சாயந்தரம் 3 மணிக்கு இல்லையா? மன்னிக்கவும், 9ஆம் மணி வேலை 3 மணிக்கு. 50ஆம் வசனம் படி. 50ஆம் வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமிட்டு கூப்பிட்டு ஆவியை விட்டார். இங்க என்ன பண்றாரு? மரணம் அடைஞ்சார். இந்த நாளை தான் என்ன பண்றாரு? அவர் மரணம் அடைகிறாருங்கிறத அந்த இடத்துல நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. படிங்க. என்ன 9ஆம் அதிகாரம் 3 to 5. இந்த மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேலையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள். 14ஆம் தேதி அந்தி நேரமான வேலை குறித்த காலத்தில் ஆசரிக்க கடவீர்கள். இங்கதான் சொல்றாரு, இங்க இல்ல, 13 இல்ல. இது நீங்க ஆசரிக்கணும்னு சொல்லிட்டாரு. படிச்சீங்க 5 வரை படிங்க. அதற்குரிய எல்லா கட்டளைகளையும் முறைமைகளின்படியையும் அதை ஆசரிக்க கடவீர்கள் என்று அப்படியே பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டான். இததான் கட்டளையிட்டார் அவரு. 13ஆம் தேதி கட்டளையிடல, 14ஆம் தேதி கட்டளையிட்டார். 5 வரை படிச்சீங்களா? அதனால் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே அந்த நேரமான வேளையில் சீனாய் வனாந்தரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். அப்ப 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமான வேளையிலே சீனாய் வனாந்தரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அந்தி நேரமான பஸ்காவை அடித்து படிச்சோம். யாத்திராமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல படிச்சோம். புரியுதுங்களா? அப்படின்னா இந்த தேதியில அவர் மென்ஷன் பண்றாருங்கிறத நம்ம தெளிவாக நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். படி உபாகமம் 16:6. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமாகிற போது பஸ்காவை அடித்தார். பாத்தீங்களா? அப்போ சாயங்காலத்திலே அந்தி நேரமான வேளையிலே சூரியன் அஸ்தமாகிற போது பஸ்காவை அடித்து, அப்ப இந்த இதெல்லாம் கொடுக்கிறாரு, இதை தான் கொடுக்கிறாரு. இதுல தான் என்ன பண்றாரு? அவர் அடிக்க சொல்றாருங்கிறத நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்ப இங்க சூரியன் மறையணும். சூரியன் மறையும் பஸ்கா சாப்பிட்றாங்க, அது அடுத்த நாள் மாறிடு. புரியுதுங்களா?
இதை தான் வந்து நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை நமக்கு என்ன டவுட்னு நம்ம கேட்டோம்னா, இந்த யோவான் 19 அதிகாரம் 14 வருஷம் படிச்சோம் இல்லையா, அதனால் பஸ்காவுக்கு ஆயத்த நாள் படித்தோம் இல்லையா, பஸ்காவுக்கு ஆயத்த நாள் நம்ம படித்தோம். ஒருவேளை இது பஸ்கா நாள் வச்சுக்குவோம், கொஞ்சம் ரிவர்ஸில் நம்ம பார்க்குறோம். இது பஸ்கா நாள் வச்சுக்குவோம், பஸ்காவுக்கு ஆயத்த நாள் இது, இந்த தேதியில் அச்சிந்தாங்கன்னு வச்சுக்குவோம். இந்த தேதியில் அச்சிந்தாங்கன்னா இது வந்து பஸ்கா நாள், இது வந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள். இந்த தேதியில் சிலுவையில் அரைஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்குவோம், 13ஆம் தேதி. ஏன்னா பஸ்காக்கு ஆயத்த நாள் தானே, பஸ்கா இந்த தேதியில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது பஸ்கா, இது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இது வந்து சனிக்கிழமை ஓய்வு நாள், இது வந்து வெள்ளிக்கிழமை. எத்தனை நாள் ஆகுது? இங்கே வர்றாரு மேலே, இங்கே அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். 1 2 3 4 நாளைக்கு அப்புறம் வந்தாரு எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க முடியாது இல்லை. இப்போ 13 நம்ம வச்சோம்னா 4 நாளைக்கு அப்புறம் வந்தாலும் எடுக்க முடியும். அப்போ நம்ம எடுக்க முடியுமா? 3 பால் அடிபட்டு போயிடும். சரி, அப்படி வேண்டாம், ஒன்று பண்ணுவோம், இதை 13ன்னு வச்சுக்குவோம், இதை 13ன்னு வச்சுக்குவோம். இதை கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்களா? இதை 13 வச்சுக்குவோம். இதை 13 வச்சிங்கன்னா இது பாஸ் ஓவர், இது அன்லீவன் பிரெட், இது சாபத்து சாட்டர்டே. இப்போ 3 பாலுக்கு வர்றேன் நான். இப்போ இதை 13ஆம் தேதி நீங்க வச்சீங்கன்னா 1 2 3 3 பால் வந்துருச்சு. இது பஸ்கா, பஸ்காக்கு ஆயத்த நாள் 13, பஸ்கா நாள், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள், வார ஓய்வு நாள், இது பஸ்காக்கு ஆயத்த நாள். புரியுதுங்களா? இங்க அடிச்சிட்டாங்க ஜீசஸ், இங்க அடிச்சிட்டாங்கன்னா இது ஓய்வு நாள், பஸ்கா ஓய்வு நாள். இது என்னது? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஓய்வு நாள், இது வார ஓய்வு நாள். எங்க போய் கந்த வருவாங்க? வராதில்ல. அதாவது இது 13ன்னு வச்சோம்னா 4 நாள் கேப் வந்துருது. 4 நாள் கேப் வரக்கூடாது. ஒரு நாள் நீங்க தள்ளினீங்கன்னா 3 நாள் ஹாலிடே வந்துருது. இடையில ஒர்க்கிங் டே உங்களுக்கு வரணும். ஒர்க்கிங் டே வரணும்னா இது இங்கே கொண்டு வரணும், இது இங்கே 14 கொண்டு வரணும். இங்கே ஒர்க்கிங் டே வருது, இதுதான் ஓய்வு நாள். இது 15 ஓய்வு நாள், இது ஓய்வு நாள் 17. இதுதான் கரெக்ட். நீங்க 13ஆம் தேதின்னு வச்சீங்கன்னா 1 நாள் 4 நாள் கேப் வந்துடும். 1 2வது 13ஆம் தேதி நம்ம தள்ளி 3 நாள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா 3 நாள் ஹாலிடே வந்துடும். கன்ன வர்க்கம் வாங்க முடியாது. புரியுதுங்களா? அப்ப அது வர்றதுக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. 13ஆம் தேதி அடிச்சிட்டாங்கன்னா இந்த 13ஆம் தேதியில இருந்து நைட் சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் மண்டல ரெடி ஆகிட்டாங்க. நைட் வந்து எல்லாம் இறந்து போறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? அப்படியே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் கையில கோல் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க? புரியுதா? லஞ்சுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க 14ஆம் தேதி. இது பஸ்கா தானே, ஓய்வு நாள் தானே. சாயந்தரம் என்ன பண்ணியிருப்பாங்க? 15ஆம் தேதியில கிளம்புறாங்க அவங்க. அப்ப இந்த ஒரு நாள் கழிச்சு தான் கிளம்புனாங்களா? வராது. புரியுதா உங்களுக்கு? கன்ஃபியூஸ் ஆகுதா? இப்போ புரியும் உங்களுக்கு. அதனால 13ஆம் தேதி அடிச்சாங்கிற கான்செப்ட் வரவே வராது என்பதா பார்க்கிறோம். இன்னொன்னு கடைசி அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, படிங்க மார்க் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மார்க் 14:26. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். ஸ்தோத்திர பாட்டு என்னங்க? நன்றி செலுத்திட்டு போறாங்க, சொல்லாம கொள்ளாம போறதில்லை. இன்னைக்கு பஸ்கா அன்னைக்கு வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க? அது சாவுட்டுக்கு போற வர மாதிரிங்க. சாவுட்டுக்கு போன சொல்லக்கூடாது. ஏன்? போயிட்டு வர்றேன்னு சொல்லக்கூடாதான். ஏன்? திருப்பி சாவுக்கு போற வந்துருமா? ஏங்க இவர் உயிர் தெழுந்துட்டாருங்க, திருப்பி அவங்க சிலுவையில் அறைய முடியாது சொல்லிட்டாருங்க.
நீங்க போயிட்டு வர சொன்னா என்ன? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திக்கிறதுக்கெல்லாம் போறீங்க, மாத்திக்கலாம். இப்ப பாருங்க, அந்த நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த 12ஆம் தேதி, இந்த 10ஆம் தேதியிலேருந்து எடுக்கிறோம். 10ஆம் தேதி நம்ம ஏற்கனவே வசனங்களை பார்த்துருக்குறோம். 10ஆம் தேதி 9ஆம் தேதி நைட்டு ராவிருந்து பண்றாங்க, பரிமள தைலம் பூசுறாங்க. அடுத்தது 10ஆம் தேதி என்ன பண்றாங்க? பகல்ல ஓசனா பாடுறாங்க. புரியுதுங்களா? பகல்ல ஓசனா பாடுறாங்க. ராத்திரி வந்து என்ன பண்றாரு? பெத்தனியில தங்கிடுறார். அடுத்த நாள் காலையில் அத்திமரத்தை சபிக்கிறார், திரும்பி போறாரு. அது 11ஆம் தேதி. அடுத்த நாள் காலையில் அத்திமரத்தை சபிக்கிறார், தேவாலயத்தை சுத்திகரிப்பு பண்றார். ஓசன்னா பாடிட்டு போய் என்ன பண்றாரு? குருடர் சப்பாளியில சோகம் கொடுக்குறார் 10ஆம் தேதி. 11ஆம் தேதி தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். திருப்பி என்ன பண்றாரு? 11ஆம் தேதி நைட்டு வந்து பெத்தானியில தங்கிடுறார், திருப்பி தங்கிடுறார். தங்கிட்டு என்ன பண்றாரு? அடுத்த நாள் காலையில் 12ஆம் தேதி காலையில கிளம்பி போகும்போது அத்திமரம் பட்டு போயிருக்கிறத பார்க்கிறார். மார்க்கு நம்ம படிச்சிருக்கிறோம், அத்திமரம் பட்டு போயிருக்க பார்க்கிறாங்க. அப்போ இது 12ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்புறம் என்ன பண்றாரு? தேவாலயத்துக்கு போறாரு. 7 காரியங்களை வந்து என்ன பண்றாரு? அந்த இடத்துல சொல்லுகிறார். யோவானுக்கு கொடுத்த ஞானஸ்நானத்தை பற்றி பேசுகிறார். புறதேசத்துக்கு போன ஒரு புத்தகை கொட்ட தோட்டக்காரை பற்றி பேசுகிறார். ராயனுக்கு வரி கொடுக்கறதை பற்றி பேசுகிறார். உயிர்த்தெழுதலை குறித்து சதுசேயரிடத்திலே பேசுகிறார். பிரதான கற்பனை எது என்று கேட்கிறார். கிறிஸ்து யாருடைய குமாரன் என்று கேட்கிறார். வேத பாரகரை குறித்து அவருடைய உபதேசத்தை குறித்து பேசுகிறார். ஏழை விதவையை கண்ணோக்கம் பார்க்கிறார், காசு போனதை. இந்த 7 நிகழ்வுகள் இந்த 12ஆம் தேதி நடக்குது என்பதா பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன பண்றாரு? அப்புறம் மார்க் 13:1-2 தேவாலயத்தை விட்டு போயிடுறாரு. இந்த 12ஆம் தேதி தேவாலயத்தை விட்டு போயிடுறாரு. போய் என்ன பண்றாரு? போகும்போது தேவாலயத்தை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல்யாணப்படி இடிக்கப்படும் சொல்றாரு. இந்த 12ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்வு இத்தனையும். அப்போ என்ன பண்றாரு? ஒலிவு மலை மேல போய் உட்காந்துக்கிறார். மார்க் 13:3-37 வந்து ஒலிவு மலை மேல போய் உட்காந்துக்கிறாரு. ஒலிவு மலை மேல போய் உட்காந்தும் போது அவங்க என்ன பண்றாங்க? இவங்க யோவான், பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு 4 பேர் வந்து இனி நடக்கக்கூடிய நிகழ்வை பற்றி பேசுறாரு. அப்போ 7 சம்பவங்களை பற்றி பேசுறாரு. அத்திமரத்தை பற்றியும் அங்கே பேசுறாரு. புரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு தெரியும். மற்ற 24, மார்க் 13, லூக்கா 21 இந்த அதிகாரங்களை பற்றி இந்த இடத்துல பேசுறாரு. இது என்னது? 12ஆம் தேதி நடக்கக்கூடிய நிகழ்வு. இந்த 12ஆம் தேதி என்ன பண்ணிடுறாரு அவர் படிங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 37-38 படிங்க. அவர் பகற்காலம் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து நாக்காலங்களில் வெளியே போய் ஒளிவுமலை என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஒளிவுமலையில தங்கிறாரு. அப்போ இந்த 10ஆம் தேதி நைட்டு பெத்தானியில தங்குறாரு. 11ஆம் தேதி நைட்டும் பெத்தானியில தங்குறாரு. 12ஆம் தேதி என்ன பண்றாரு? தேவாலயத்துல போய் பிரசங்கம் பண்றாரு. 7 சம்பவங்களை, நிகழ்வுகளை பற்றி பேசுகிறார். அந்த தேவாலய கட்டடங்களை பற்றி பேசுகிறார். அதுக்கப்புறம் 7 சம்பவங்களை, வருகை கால சம்பவங்களை, 7 சம்பவங்களை பேசுகிறார். ஒலிவு மலை மேல தங்கிடுறார். ஏன்னா கெச்சமனை எங்க இருக்குது? ஒலிவு மலை மேல தான் இருக்குது. இங்க தங்கிடுறாரு. அப்படி சொல்லும் போது 12ஆம் தேதி எப்படி ஒரு பஸ்கா சாப்பிட்டு இருப்பார்? யோசனை பண்ணிப்பாரு. 12ஆம் தேதி பஸ்கா சாப்பிட்டு இருப்பாரா? நீசான் 12 சாப்பிட்டுருக்க மாட்டார். இங்க தங்கிடுறாரு. அடுத்த நாள் நம்ம 13ஆம் தேதி தான் எங்க நம்ம பஸ்கா சாப்பிட ஆயத்தம் பண்ணணும்னு கேட்குறாங்க. நீங்க இந்த இடத்துல போங்கிறாங்க. சாயந்தரம் பந்தி இருக்கிறார். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? சாயந்தரம் பந்தி இருக்கிறார். அப்போ பஸ்கா இங்கே பந்தியத்தை என்ன பண்ணுறாரு? பஸ்கா பலியாக அடிக்கப்படுகிறார். அங்கே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அப்புறம் 3 இரவு 3 பகல் உயிரோடு வந்து விடுகிறார். அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுறோம்? அந்த இடத்துல நான் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் பெரியமாவர்கள். எனவே இந்த சம்பவங்களை வந்து நம்ம அடிப்படையில் வச்சு நாம் வந்து 3 விஷயங்களை வந்து நம்ம ஆய்வுக்குள்ளாக நாம் எடுத்துக்கொண்டோம். எது இது பஸ்கா நாள் அப்படிங்கிற நம்ம ஆய்வில் நம்ம எடுத்துக்கிட்டு, அது நீசான் மாதம் 14ஆம் தேதி தான் பஸ்கா நாள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்னைக்கு செஞ்சார்னா 13ஆம் தேதி சாயந்தரம் செஞ்சார். 13ஆம் சாயந்தரம் 14ஆம் சாயந்தரம் வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வு. 12ஆம் தேதி செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 13ஆம் தேதி பலியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? 13ஆம் தேதி சாயந்தரம் செய்கிறாரு. அதை 14ஆம் தேதி முதல் மாலை, 14ஆம் தேதி 2ஆம் மாலையில் இறந்துடுறாரு. 3 இரவு 3 பகல் பாடம் உள்ள வந்த உடனே புதன்கிழமையிலேருந்து சனிக்கிழமை போய் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றாரு? சனிக்கிழமை சாய்ந்த உயிரோட வந்து காவல் ஆவியில் போய் பிரசங்கம் பண்ற. அந்த கேப் என்ன பண்றாரு? காலையில் மலையில காணப்படுற.
1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19, 20 நம்ம படிக்கிறோம் இல்லையா? அவர் உயிர்த்து காவலில் பிரசங்கம் பண்றார். எங்க? அந்த சனிக்கிழமை சாயந்தரம் காலையில மாதிரி நம்ம காணப்படுறார். அவர்கள் இறுதியாக ஸ்தோத்திர பாட்டை பாடிய பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு சென்றார்கள். நாமும் ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த பஸ்காவின் நிகழ்வுகளை முழுமையாக தெரிந்து கொண்ட மக்கள் கூட்டமாக இருந்து, இன்னும் டவுட் வரும், வராமல் இருக்காது. அந்த டவுட் வர வர என்ன பண்ணணும்? அதை நம்ம கிளியர் பண்ணணும். ஏன்னா அந்த நாள் ஆயத்த நாளாக இருந்தது அப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம நினச்சிக்கிட்டா தப்பு. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளாக இருந்தது 13ஆம் தேதினாலும் தப்பு. பஸ்கா நாளே உங்களுக்கு 14ஆம் தேதி சாயந்தரம் தான். புரியுதுங்களா? புது வருஷம் கொண்டாட்டம்னாவே 31ஆம் தேதி நைட்டு தான் இல்லையா? 90% ஆலயங்களை நீங்க பாத்தீங்கன்னா புது வருஷம் அப்படின்னா எப்ப சர்ச்சுக்கு போவாங்க? நைட்டு தான். 31ஆம் தேதி நைட்டு தான் போவாங்க. காலையில போறவங்க ரொம்ப கம்மி. இந்த வயசானவங்க முடியாதவங்களுக்கு வேண்டி காலையில ஒரு ஆராதனை வைப்பாங்களே தவிர மற்றபடி வைக்க மாட்டாங்க. அதனால 14ஆம் தேதி மாலை தான் நமக்கு தான் காட்டி கொடுப்ப அன்று ராத்திரியின் போது இயேசு கிறிஸ்து இந்த 13ஆம் தேதி தான் நமக்கு ஊர்ஜிதமாக கொடுத்திருக்கிறார். 12ஆம் தேதி இல்லை, 13ஆம் தேதி செத்துக்கிட்டாருன்னு நம்ம நினைக்க கூடாது. எனவே நாம் விழிப்போடு இருந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவிலே சுமந்து அவர் மரணத்தை தெரிவிக்கிறதாக இருக்க பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.